ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பெஸ்ட்சசி சேனல் மூலயமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது வந்து இந்த விசிறி மாடல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த மாடல் இப்போ உங்களுக்கு நான் தைச்சி காட்ட போகிறேன். அந்த ப்ளவுஸ் எப்படி வெட்டுறோம், எப்படி தைக்கிறோம் இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒன்லி வெறும் ஸ்லீவ் மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன சைஸு என்ன ஏதுன்னு இடையில உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பொறுமையாக இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்கு நமக்கு தேவையான துணி எவ்வளோ தேவைப்படும்னா, ஒரு துணி ரெண்டாக மடிச்சு வச்சுட்டு ஒன் சைடுக்கு வந்து 20 இன்ச்சு தேவைப்படும். அப்போ டோட்டல் ஒரு துணி அளவு பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு நீளம் இருக்கணும். அந்தளவுக்கு துணி இருந்தால் தான் உங்களுக்கு அழகாக இந்த விசிறி மாடலில் பஃப்கை வைக்க துணி தேவைப்படும். இப்போ ஒன் சைடு 20 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து டபுள் சைடு இருக்குது. இது வந்து உங்கள் சென்ட்ரு ஒன்று வெட்டிக்கிங்க. உங்களுக்கு காட்டுற மாதிரி பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது துணி வந்து 20 இன்ச்சு வச்சுருக்கேன். மெயினாக பார்க்குறப்ப இந்த கையை நல்லா பார்த்துங்க நுணுக்கமாக. இப்போ நான் ஒவ்வொரு ஃபீட்டும் வந்து உங்களுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சு கம்மியாக 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அளவுக்கு ஒரு ஃபீட் பிடிக்கிறேன். நீம் 1/2 இன்ச்சாச்சும் நீங்கள் பிடிச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து ஒரு பாக்ஸ் ஃபீட் மாதிரி பிடிச்சிட்டு ரஃப்பாக ஒரு தேல் போட்டுக்கங்க. மிஷினில் ஒரு ரஃப்பாக ஒரு தேல் போட்டு முடிச்சதுமே நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ஃபீட்டும் வந்து 1/2 இன்ச்சு சைஸ் நான் பிடிக்க போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தேவைப்படுதோ, துணி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பிடிச்சிக்கிங்க. இப்போ கை நல்லா பார்த்துக்குங்க. இந்த செல்லு வந்து இந்த வீடியோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணால் உங்களுக்கு வீடியோ பெருசாகும், இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நான் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு துணியை லைட்டாக அப்படி கீறி விட்டுக்குங்க. கரெக்டாக விசிறியமாக அப்படியே லைட்டாக விரித்து வச்சு நான் ரைட் சைடில் இருக்க கை வந்து அதே இடத்துல ஃபீட் வச்சு பிடிச்சிக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்த மட்டும் லைட்டாக அந்த விசிறியமாக லைட்டாக விரித்து விட்டு நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள்ல. இதே போல் நான் இதில் வந்து மொத்தம் 8 ஃபீட் பிடிக்க போகிறேன். என் துணி இது அவ்வளோதான் வருது. உங்களுக்கு துணி ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 ஃபீட் கூட பிடிச்சிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஃபீட் பிடிச்ச பஃப் கை வந்து உங்களுக்கு மேலே தூக்கமாக இருக்குமே கேட்டால் தூக்கமாக இருக்காது. கையோடு அப்படியே அட்டாச்சாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாடலில் பஃப்பில் மேலே தூக்கமாக வராது. பஃப் மேலே தூக்கமாக வேணும்னா அதுக்கு வேறு வீடியோ உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இதே மாடலில் பஃப் கை மேலே தூக்குன மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோ நான் போடுறேன் நான். இப்போ இந்த மாடல் தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு குண்டூசி ஒன்று இருக்குது. அதை வந்து நான் இந்த ஃபீட் பிடிச்ச வரைக்கும் நான் ஒரு இது போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்து என்ன பண்ணேன்னா, மிஷினில் நூல் போட்டு துளிவுண்டு இடத்துக்கு மட்டும் ஒரு தேயிலை வேணும் போட்டுக்குங்க. இல்லை நான் குண்டூசி எல்லா பக்கம் போட்டுச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா பக்கம் வந்து குண்டூசி போகிறேன். கையை நல்லா பார்த்துக்குங்க, கவனமாக பாருங்கள். ரைட், மொத்தம் எண்ணிக்கிங்க. மொத்தம் 8 ஃபீட்டுக்கு எண்ணிக்கிங்க. நான் இந்த ஃபீட்டு பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீட்டாக அழகாக அயன் பண்ணிட்டேன். நீங்கள் அயன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. கையிலேயே நல்லா அப்படியே கீறி விட்டிங்கன்னா அது சூப்பராக அமுந்துக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படி தேய்ச்சி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பக்கம் வந்து நம்ம ஃபீட் பிடிக்க போகிறோம். அது நல்லா கவனமாக பார்த்துங்க. இந்த சைடு என்ன சைஸ் பிடிச்சோமோ அதே சைஸு இதை பாருங்கள். ரைட் சைடு பக்கம் கரெக்டாக பிடிச்சி லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக அப்படி விலகின மாதிரி பிடிச்சிக்கங்க. இதே பாருங்கள், இதுங்க 1/2 இன்ச்சு சைஸும் பிடிச்சிருக்கேன். இதே போல் வச்சு நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. அந்த ஃபீட் அப்படியே உங்களுக்கு நிற்கும். நெக்ஸ்ட் அப்படியே மொத்தம் 8 ஃபீட் நான் பிடிச்சிருக்கேன். இதே போல் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கையோட டோட்டல் ஹைட்டு வந்து 12 இன்ச்சு. இப்போ நான் பிடிக்க இந்த கை நீளம் வந்து நான் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த பார்டர் வந்து ஒரு 4 இன்ச்சு வரும். டோட்டல் 12 இன்ச்சு ஹைட் வச்சு இப்போ நான் தைக்க போகிறேன் டிசைனு. இதுக்கு வந்து கைக்கு வந்து இந்த பார்டரை வச்சு மேல் பக்கம் வந்து ஒரு முக்கோண சேப்பு சமோசா மாடலில் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மாடல் வந்து இப்போ நான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதான் காட்ட போகிறேன். இப்போ 8 ஃபீட் பிடிச்சாச்சும் பாருங்கள், எண்ணிக்கிங்க. இது 3 4 5 6 7 8 இன்னும் ஒன்று மட்டும் பிடிக்கணும்.
7 அதில் இருக்குது. இது போல் நீங்கள் ஃப்ளீட் மீடியமாக ஃப்ளீட் பிடிச்சிங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலுமே நல்லா இருக்காது. இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு பின் போட்டுட்டு 7 நம்ம நான் தான் கணக்கு ஒன்று விட்டுட்டேன். 7 + 8 1 2 3 4 5 6 7 8 கரெக்ட். இப்போ 8 ஃபீட் வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு குண்டு ஊசி போட்டுக்குங்க. அப்போ நீங்கள் பிடிச்ச அந்த ஃபீட்டில் நகராமல் இருக்கும். மேல் பக்கமும் ஒரு குண்டு ஊசி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷின் ரெடி பண்ணிவிட்டு அது தையல் போட்டு அந்த ஊசியை பத்திரமா எடுத்துடலாம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு தையலும் போட்டுட்டு ஒரு அயன் பண்ணால் என்ன சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு தையல் போட்டு அயன் பண்ணி தான் உங்களுக்கு அயன் பண்ணிட்டேன். இந்த அயன் பண்ணுறது உங்களுக்கு காட்டல. அயன் பாக்ஸ் போடணுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதே போல் தையல் போட்டுக்குங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப வந்து வீட்டில் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் அந்த இப்போ கை கீழ் பாகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வி ஷேப் மாதிரி தெரியும். அதை எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த போட்டு வச்சு இந்த ஃபீட்டு எல்லாத்தையுமே ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு பதிச்சு இடையில ஊசி எதாவது இருக்காமல் பாருங்கள். ஊசி அடிபடாமல் தையல் போட்டுக்குங்க. அந்த ஃபீட்டு அதேமாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து தையல் போட்டுக்குங்க. இந்த பாகமெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இடம். இந்த சில்லை அப்படி ஜூம் பண்ணால் பெருசாக தெரியும். அதை வச்சு கொஞ்சம் பார்த்துக்குங்க. சூப்பர். இது மாதிரி தையல் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வந்து இந்த தேவையில்லாத பிசெல்லாம் வெட்டி விட்ருங்க. இதுக்கப்புறம் வந்து கை நீளம் கை சைஸ் எல்லாமே இதுவுமே ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது கை நீளம் வந்து 12 இன்ச்சு கை நீளம். கீழே முனைக்கை சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு. இப்போ இந்த வி ஷேப் மாதிரி இருக்குது, அதை அப்படியே வெட்டக்கூடாது. வி ஷேப் போல் இருக்குது, அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. அதை சரி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் போட்டு அப்புறம் அதை வெட்டிக்கலாம். இது தேவையான துணி வந்து நான் அதில் வந்து 4 இன்ச்சு ஒன் சைடு தேவை. டோட்டல் துணி வந்து 8 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த துணியை ரெடி பண்ணிக்கிறது ஒரு பார்டருக்காக. இதை நம்ம எடுத்து அந்த வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சமோசா மாடல் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாடல் வந்து இப்போ நம்ம தைக்க போகிறோம். அது துணி வந்து நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சமோசா மாடலில் மடிக்கை வந்து நமக்கு வந்து 3 இன்ச்சு சைஸ் தேவைப்படும். இந்தக்கு 3 இந்தக்கு 3 காட்டுறேன் பாருங்கள். அதுபோல் இந்த கைக்கு எனக்கு வந்து டோட்டல் 15 பீஸ் பிடிச்சேன். இப்போ நான் கட் பண்ணது மொத்தம் 15 பீஸ் வந்தது. 15 சமோசா மாடலில் மடிச்சடித்தேன். மொத்தம் 2 கைக்கு தேவைப்படுது. ஒரு கைக்கு வந்து எனக்கு 9 பீஸ் தேவைப்பட்டுச்சு. 9 18 பீஸ் வேணும். நான் 15 தான் பிடிச்சேன். எக்ஸ்ட்ரா 3 பீஸ் நான் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். மொத்தம் 2 கைக்கு. இது வந்து ஒரு கைக்கு வந்து 9 பீஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு பீஸ் சைஸ் நமக்கு எவ்வளோ வேணும் இப்போ பாருங்கள். இந்த அப்படியே மடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டே மார்க் போட்டு தான் சைஸ் பார்த்து வெட்டினேன். உங்களை டேப் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு சைஸ் நான் பிடிச்சிருக்கேன். இதே அளவுக்கு எல்லா பீஸும் வெட்டிக்கலாம். இனிமேல் வெட்டுறப்ப அதிகம் துணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டிசைன் தேவைப்படும். கவனமாக கொடுத்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஸ்டமர் வந்து இந்த பீஸ் வந்து 1/2 மீட்டர் எடுத்து கொடுத்தாங்க. இந்த 1/2 மீட்டருக்குள்ளே தான் இந்த டிசைனாக செய்யணும். எப்பவுமே துணி வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டே ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி வெட்டுங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து இதில் வந்து மொத்தம் 9-18 பீஸ் தேவைப்படுச்சு. நீங்கள் செய்கிற டிசைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படலாம், இல்லை கம்மியாக தேவைப்படலாம். தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டின அந்த 2 சின்ன பிட்டு கூட வந்து நான் அடுத்தது வேறு எதாவது பயன்படுத்திக்குவேன். நான் இந்த பிட்டு தூக்கி எஞ்சாதீங்க. இப்போ இது போல் நீங்கள் சமோசா மாதிரி மடிச்சுக்குங்க. உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து டக்குனு கடையில் வேலை செய்கிறப்ப வேக வேகமாக ஸ்பீடாக மடிச்சுக்குவோம். உங்களுக்கு தைச்சி காட்டுறவசம் மெதுவாக காமிச்சிட்ருக்கேன்.
சூப்பர். நீங்கள் இது என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த சமோசா மாடல் மடிக்க எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாமல் பாருங்கள். இந்த டக்குன்னு எவ்வளோ ஒரு செகண்டில் முடிச்சிடலாம். இப்படி தான் 2 விரலில் இந்த சமோசா மாடல் இங்கே மடிச்சிடலாம். இப்போ டக்கு டக்குன்னு அவ்வளோதான். இதே ஒன்று உங்களுக்கு மடித்ததுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக இருந்தால் என்ன சௌரியமாக இருக்குது, டக்கு டக்குன்னு வேலை செஞ்சுக்கலாம். இருந்தாலும் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நாம்ளே இந்த வேலை செய்கிறப்ப தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும், கரெக்டாக வரும். இந்த வேலையை நல்லா நேசித்து செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒவ்வொரு வீடியோ நீங்கள் நம்ம வீடியோ இல்லை, யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் ஒரு டிசைனாலும் சரி எது வந்தாலும் அங்கே காட்டுறப்ப அந்த டிசைன்லாம் உங்கள் மனசுக்கு புரியும். ரசித்து பாருங்கள். அதே மாதிரி பார்க்கவே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வேலை நீங்கள் செய்யுங்க. பார்த்த டிசைன் நீங்கள் தைச்சி பாருங்கள். இப்போ நாங்கள் இப்போ உங்கள் வீடியோ காட்டுறோன்னா இதே மாதிரி டிசைன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாமே வீட்டில் இன்னொரு டைம் வந்து தைச்சி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் தைங்க, ரொம்ப சௌரியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பிடிச்ச அந்த ஒவ்வொரு சமோசா மாடலே வந்து தனித்தனியாக பிச்சுட்டு இப்போ வைக்கிறேன் நான். ஏன் தனியாக பிரித்து வேலை தைக்கிறேன்னா, இந்த வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ புரியும். ஏன்னா இது வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்க போகிறேன், அதுக்காக. இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சு உங்களை பேசுகிறேன் நான். இப்போ சமோசா மாடல் பிடிச்சி மேலே தேயில் போட்டோம். இப்போ இது நமக்கு அளவு எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாம். நமக்கு தேவை வந்து 8 இன்ச்சு வேணும். ஏன்னா இப்போ இது வந்து 2ஆக மடிக்கிறப்ப வந்து 4 இன்ச்சு போயிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இது கை நீளம் வந்து டோட்டல் வந்து 12 இன்ச்சு. ஏற்கனவே பாதி இந்த மஞ்சள் கலர் துணி வந்து 8 இன்ச்சு கை நீளம் வச்சுருக்கோம். இது 4 இன்ச்சு வருது. டோட்டல் வந்து 12 இன்ச்சு வரும். மெயினாக நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறப்ப கை நீளம் என்ன அளவு இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணிக்க. ஒரு டைம் 2 டைமுக்கு ஒன்று நீங்கள் தைக்கிறப்ப டிசைன் பண்ணுறப்ப ஒன்று கை நீளம் ஜாஸ்தியாக போயிடலாம், இல்லை கம்மியாக போயிடலாம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து அந்த வி ஷேப் மாதிரி ரைட்டாக இருக்குது. அது வந்து இப்போ நம்ம சென்டர் பண்ணணும். ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்குங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரு அட்டை ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டுக்குங்க. இப்போ என்கிட்ட அட்டை இருக்குது. அந்த அட்டையை வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு இப்போ நான் போட்டுக்க போகிறேன். அது தேவையில்லாத துணியெல்லாம் நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மார்க் போட்டேன். இன்னும் இந்த கலர் தெரியல, ஏன்னா வீடியோ லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க, கலர் தெரியுதானே. ஏன்னா இப்போ நான் வச்சிருந்த டீஸும் எல்லோ கலர் டீஸ் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் டார்க்காக டீஸில் போட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச மாதிரி தான் கை நீளம் இதில் 8 இன்ச்சு செக் பண்ணிட்டேன். கை லூஸு இங்கே 12 இன்ச்சு நமக்கு தேவை. ஊற்றிக்கிங்க. ஓகே, இப்போ முண்டை வந்து ஃப்ரண்ட் சைடு, அதுக்கு முண்டை லைட்டாக கவுத்து வெட்டியாச்சு. இப்போ இந்த கையில் கட்டாக பார்த்து அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம இதை எப்படி அட்டாச் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோவில் எண்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் செல்லில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து அழுத்திக்கிங்க. அதுலேயே அப்படியே அந்த பட்டன் அடுத்த நிமிஷம் அது வந்து பெல் பட்டனு காட்டும், அது வந்து ஆல்னு ஒன்று இருக்கும், அது வந்து செட் பண்ணி வைக்கிங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போகிற புது வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நீங்கள் புது வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ அடுத்த நீங்கள் பார்க்கணுனாலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு முன்னே பார்க்க முடியாது. அதுவே ரன்னிங்கில் வரப்போ தான் உங்கள் வீடியோ பார்க்க முடியும். நம்ம சேனல் நேம் பெஸ்ட்டு சசி சேனலு. நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.